பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம் மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ரூபாய் 570 மதிப்புள்ள இலவச மளிகை தொகுப்பு விரைவில் வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். நெட்டப்பாக்கத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதிக்கு மேல் இலவச அரிசி, கோதுமை வழங்கப்படும். விடுபட்டு 2 மாதங்களுக்கு சேர்த்து இலவச அரிசி வழங்கப்படும். தீபாவளி பண்டிகைக்கு ரேஷன் கார்டிற்கு ரூபாய் 570 மதிப்புள்ள எண்ணெய், ரவை, சர்க்கரை மற்றும் மளிகை உள்ளிட்ட இலவச தொகுப்பு விரைவில் வழங்கப்படும். அடுத்த மாதம் இளநிலை மற்றும் முதுநிலை எழுத்தர் பணியிடங்கள் நிரப்பப்படும். 37 மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு இடஒதுக்கீட்டில் சேர்த்துள்ளனர். உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை அரசு முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. டிசம்பர் மாதம் முதல் மேலும் 5000 முதியோர்களுக்கு புதிதாக உதவித்தொகை வழங்கப்படும். மஞ்சள் ரேஷன் கார்டு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்றார். வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் தற்காலிக பேரிகார்டுகளை அமைத்து விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் அறிவுறுத்தலின்படி சாலை விபத்துகளை திறப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் பைபாஸ் சாலை வழியாக தினந்தோறும் லட்சக்கணக்கான கனரக வாகனங்கள், பேருந்துகள், பள்ளி பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் சென்று வருகின்றன. மேலும் வில்லியனூர் தட்டாஞ்சாவடி முதல் கோட்டைமேடு பைபாஸ் சாலை வரை சாலையின் நடுவில் தடுப்புச் சுவர் அமைக்கப்பட்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றப்பட்டு வருகிறது. இருப்பினும் முக்கிய பகுதிகளான பள்ளி மாணவர்கள் செல்கின்ற பகுதி மற்றும் சுல்தான்பேட் ரயில் நிலையம் செல்கின்ற பகுதிகளில் தடுப்பு சுவர் இடைவெளி உள்ள பகுதியின் வழியாக பொதுமக்கள் சாலையை கடப்பதற்கு முற்படும் போது ஏற்படுகின்ற எதிர்பாராத விபத்துகளை தடுப்பதற்காக தற்காலிக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு சாலை விபத்துகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் 0 விபத்து என்கிற இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மார்பக புற்றுநோய் மாதத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பேரணி சென்றனர். அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக புற்றுநோயை விட நம்பிக்கை பெரியது, பெண்களின் வலிமை அதைவிட பெரியது, ஒவ்வொரு பெண்ணும் விழிப்புணர்வுடன் இருக்கட்டும், புற்றுநோய் இல்லா உலகம் நமது ஆகட்டும் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் முகத்தில் வர்ணம் பூசிக்கொண்டு 100க்கும் மேற்பட்ட தனியார் செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள துலுக்கான் வாஞ்சல் வாய்க்காலுக்கு புதிய கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன் குமார் துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பத்துக்கண்ண பகுதியில் ஊசுடு ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துலுக்கன் வஞ்சல் கதவணையில் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14,84,910 மதிப்பீட்டில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் அவரது துணைவியார் அன்னபிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூய் பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி, பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், ஒப்பந்ததாரர் சுதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் மின்னணு மனு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளது. சுப்ரீம் கோர்ட் இ கமிட்டி மின்னணு முறையில் புதிய நடைமுறையை கொண்டு வந்துள்ளது. இதனை அனைத்து ஐகோர்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் பின்பற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்கு நேரில் செல்லாமல் தங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே வழக்குகளை பதிவு செய்யலாம். இந்த மின்னணு தாக்கல் காகிதமில்லாத நடைமுறையை ஊக்குவிக்கும். இந்நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு வழக்கு தாக்கல் முறை கட்டாயமாக்கப்பட்டு நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக ஐகோர்ட் பதிவாளர் அல்லி வெளியிட்டுள்ள உத்தரவில், சுப்ரீம் கோர்ட் மின்னணு குழுவால் உருவாக்கப்பட்ட மின்னணு தாக்கல் போர்ட்டலில் மாவட்ட நீதித்துறையில் உள்ள அனைத்து வழக்கு வகைகளின் விண்ணப்பங்கள், மனுக்கள், ஆவணங்களுக்கு மின்னணு தாக்கல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள், பயிற்சிகள் சென்னை ஐகோர்ட் இணையதளத்தில் உள்ளது. வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள், கட்சியினர் இந்த மின்னணு தாக்கல் செய்யும் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் ஒட்டம்பாளையத்தில் ரூபாய் 19 லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்கு உட்பட்ட ஒட்டாம்பாளையம் கர்ம வீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் ரூபாய் 19 லட்சம் செலவில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி 10வது குறுக்கு தெரு வீதியில் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, இளநிலை பொறியாளர் அரவிந்தன், ஊழியர்கள் சுப்பிரமணி, வீரப்பன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொசியஸ்தே புரோகிரேசிஸ் பள்ளி எக்காரணம் கொண்டு மூடப்படாது என சங்க நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சொசியஸ்தே புரோகிரேசிஸ் சங்க உறுப்பினர் ராமலிங்கம், சங்க பொதுக்குழுவில் மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், நிதி நிலைமையை சமாளிக்கவும் செயல்படாமல் சிதிலமடைந்த பழைய பள்ளி கட்டிடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து பராமரிக்கும் நிறுவனத்திற்கு மாத வாடகைக்கு விட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஓர் சைவ உணவகத்திற்கு வாடகைக்கு விடவும் சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் கட்டிடத்தை பள்ளியே திரும்ப பெற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. இது பழைய கட்டிடத்திற்கு மட்டுமே பொருந்தும், அதுவும் நிதிநிலை சீராகும் வரை மட்டுமே என்பது உறுதி செய்யப்பட்டது. பள்ளியின் நிதி ஆதாரத்தை பெருக்கவும், ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்கவும், பள்ளியை தொய்வின்றி சிறப்பாக நடத்தவே இத்தகைய முடிவுகள் எடுக்கப்பட்டன. எக்காரணத்தை கொண்டும் உணவகத்தில் மது விற்பனை செய்யக்கூடாது. பள்ளியை மூடுவதற்கான அவசியமோ கட்டாய சூழ்நிலையோ தற்போது இல்லை. சங்கத்திற்கு சொந்தமான பழைய கட்டிடத்தை புதுப்பிப்பதும் பள்ளியை நடத்துவது மட்டுமே எங்களது குறிக்கோள். எக்காரணத்தை கொண்டும் பள்ளி மூடப்படாது என்றார். பேட்டியின் போது சங்க தலைவர் வேதாந்தம், உறுப்பினர்கள் பாஸ்கர், பாலுராஜ், கருணாகரன், மாணிக்கம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். காலியாக உள்ள 8 கால்நடை உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கால்நடைத்துறை இயக்குநர் லதா மங்கேஷ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை துறையில் காலி பணியிடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன.
காலியாக உள்ள 8 கால்நடை உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் பணிக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பத்தை கால்நடைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து அதனை பூர்த்தி செய்து வரும் 24ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அனுப்ப வேண்டும். கூடுதல் விவரங்கள் அறிய துறையின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆறுதல் கூறினர். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சிவராமன் என்பவருக்கு சொந்தமான மீன்பிடி படகில் மீன்பிடிக்க சென்ற 17 மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை படகுடன் கைது செய்தது. இதனை அடுத்து மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் படகுகளை விடுவிக்கவும் அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது குடும்பத்தாரை விடுவித்து படகுகளையும் மீட்டுத் தர மீனவ பெண்கள் கண்ணீர் மல்க வலியுறுத்தினர். கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தார்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் துணைவேந்தரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்தி வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. காரைக்கால் கிளை பல்கலைக்கழகத்தில் கேரள மாணவிகளை குறிவைத்து தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாகவும் மாணவி அழுதபடி பேசிய ஆடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காலாப்பட்டில் உள்ள பல்கலைக்கழகத்திலும் பேராசிரியர் ஒருவர் ஆராய்ச்சி கல்வி பயிலும் மாணவி ஒருவரை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி கர்ப்பமாக்கி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இப்படி புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகளின் பாலியல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கும் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரை கண்டித்தும் பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் மாதவையா மீதும் மேலும் பல பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டுள்ள பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும், பல்கலைக்கழக மானிய குழு 2015 விதிகள்படி பாலியல் புகார்களை விசாரிக்கும் கமிட்டியை அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நேற்று மாலை பல்கலைக்கழக வளாகத்தில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்று துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடம் பல்கலைக்கழக நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் மாணவர்களின் கோரிக்கை தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக பதில் அளிக்காததால் மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு வரை நீடித்தது. இதனைத் தொடர்ந்து காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் நள்ளிரவு 2 மணி அளவில் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவர்கள் மீது தடியடி நடத்தி 6 மாணவிகள் உட்பட 24 மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் பல்கலைக்கழக வளாகம் போர்க்களமானது. இதனால் புதுவை பல்கலைக்கழக வளாகத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் கர்ப்பிணிகளுக்கு நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் முத்தியால்பேட் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டம் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் கர்ப்பிணிகளுக்கான வளைகாப்பு விழா நடந்தது. வாழைக்குளம் செங்கேணி அம்மான் கோவிலில் நடந்த விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளை வாழ்த்தி சொந்த செலவில் சிறப்பு பரிசுகள் வழங்கினார். இதில் பங்கேற்ற 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக திட்ட அதிகாரி செல்வகுமார் வரவேற்றார். ஜிப்மர் மருத்துவமனை டாக்டர்கள் வாழ்த்து பேசினர். ஏற்பாடுகளை அங்கன்வாடி மைய ஊழியர்கள் உதவியாளர்கள் செய்திருந்தனர்.
காரைக்கால் அரசு உள் விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டியை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உள் விளையாட்டு அரங்கில் உலக போர் கலை மாஸ்டர் சங்கத்தின் சார்பில் 2025 ஆண்டிற்கான சர்வதேச சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி போட்டியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து வீரர்கள் தங்களது திறமைகளை மேடையில் வெளிப்படுத்தினர். மேலும் என் கட்சியில் சிறப்பு விருந்தினர்கள் ஜப்பான் கிராண்ட் மாஸ்டர் மசனோபு சாத்தோ மற்றும் மலேசியா கிராண்ட் மாஸ்டர்கள் ரத்தினம் ராஜசேகரன், புதுச்சேரி ஸ்கில்டோ அசோசியேஷன் தலைவர் திருமுருகன், டாக்டர் தாமஸ் ஜோசப் மற்றும் பிரம்ஜித் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் போட்டியில் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து சுமார் 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு கராத்தே, குமிதே, சிலம்பம் போன்ற பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் தலைமை நடுவர் கிராண்ட் மாஸ்டர் ஜோதிநாத், தொழில்நுட்ப இயக்குநர் கிராண்ட் மாஸ்டர் செல்லப்பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் செய்திருந்தார். இறுதியில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கில்பர்ட் கிறிஸ்டியன் நன்றி தெரிவித்தார். அரியாங்குப்பம் அருகே 3 பேரை போலீசார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது. தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு தெற்கு மற்றும் வடக்கு என 2 பஞ்சாயத்துகள் செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியில் உள்ள தில்லையம்மன் கோவில் திருவிழாவை 2 பஞ்சாயத்து மீனவர்கள் கடந்த 70 ஆண்டுகளாக ஒற்றுமையாக நடத்தி வந்தனர். இந்த ஆண்டு இத்திருவிழாவை 2 பஞ்சாயத்தினர் தனித்தனியே நடத்தினர். அதில் இருந்து பிரச்சனை ஏற்பட்டது. இந்நிலையில் நல்லவாடு வடக்கு பகுதியை சேர்ந்த நடராஜன் என்பவரது படகு இன்ஜின் மீது மண் அள்ளி போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவர் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிந்து நேற்று முன்தினம் இரவு நல்லவாடு பகுதியை சேர்ந்த கார்த்திபன், விஜய், சபரி ஆகியோரை கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் தவளக்குப்பம் காவல் நிலையம் முன் குவிந்து எப்படி 3 பேரை கைது செய்யலாம் என கேட்டு போலீசாரிடம் வாக்குவாதம் செய்தனர். அவர்களை கைது செய்ததை கண்டித்து மீனவர்கள் காவல் நிலையம் முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் SP செல்வம், இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன்பின் அவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து பாதித்தது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.